Assalamualaikum my dear friends and families, welcome to RahimaysKitchen. இன்னைக்கு நம்ம egg masala dosa பார்க்க போறோம். ரொம்பவே டிஃபரண்டான யூனிக்கான ரெசிபி. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நான் இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னா எக்ஸு, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட், கோரியண்டர் லீவ்ஸ், க்ரீன் சில்லி, ஆனியன், ஆயில். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்கு பீட் பண்ணிக்க போகிறோம். நான் 2 எக்கு எடுத்து ஒடிச்சு ஊற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எக்கு போட்டுட்டு எக்கை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மசாலாஸோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் போடலாம். ஏன்னா ஒரேடியாக மொத்தமாக போட்டு இன்க்ரீடியன்ட்ஸோடு நம்மளுக்கு எக்கு பீட் பண்ண கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை ஸ்மூத்தாக பீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் ரஹீமே சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உப்பு, தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டர்மரிக் பவுடர், கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது நல்லா இப்போ நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இது நல்லா பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது சூப்பராக வரும். ஸோ இது நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த நுரை வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா இது அடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டை மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 2 செகண்ட்ஸ் இது கொஞ்சம் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் ஸ்பீடாக இது இப்படி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகி இந்த மாதிரி வந்துடும். வெங்காயம் தனியாக, முட்டை தனியாக, மசாலா எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி பஃபியாக வந்துடும். ஸோ அதை வச்சிடலாம். இப்போ வீட்டில் அடிச்சிருக்கிற தோசை மாவு எடுத்து நான் இப்போ தோசை சுட்டுக்க போகிறேன். தோசை மாவு வீட்டில் எப்படி செய்யணும் அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெசிபி அதுவும் ஷேர் பண்ணுறேன். இப்போ தோசை அழகாக சுட்டாச்சு. இப்போ நான் இதில் ஓரமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே, எண்ணெயும் ஊற்றிக்கலாம், நீங்கள் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் மசாலா இந்த மாதிரி மேலே எல்லாம் ஃபுல்லாக அப்ளை போட்டுக்க போகிறோம். இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சோண்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது போய் அந்த தோசையில் செட்டில் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஓரத்துலேருந்து எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் இது ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ நான் கொஞ்சோண்டு கீ மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கீ ஸ்மெல் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேவரும் நல்லா வரும். இப்போ நீங்கள் இந்த தோசையை திருப்பி போடவே கூடாது. இதை அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். திருப்பி போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மசாலா கொட்டிடும். அதனால திருப்பி போடாமல் இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அழகாக தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அழகாக அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது தோசை பார்க்கவே. ஓகே, இப்போ இது அழகாக நம்ம பிளேட்னிங் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த தோசைக்கு உங்களுக்கு சாம்பாரோ சட்னியோ எதுவுமே தேவைப்படாது. அழகாக அது அப்படியே எடுத்து அந்த முட்டை மசாலாவோட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கும் கொடுங்க செஞ்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் லவ்வபிள்ஸ்க்கெலாம் இது செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ரெசிபீஸ் இன்னும் நிறைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் போய் பார்த்து அதுலேயும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாலேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
அப்புறம் இந்த தோசை இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாட்டி பிச்சு காட்ட போகிறேன். இது எவ்வளோ ஸ்மூத்தாக கிறிஸ்பியாக எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அழகாகவே அது அப்படியே வந்து ஒரு வாய் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. ஸோ சூப்பரான எக் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமாஸ் கிச்சன். தேங்க்யூ. நான் வந்து இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், வின்னர் யாருன்னு. அது இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வின்னர் வந்து லெஜெண்ட்ரி ஹல்க்னு ஒரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு நீங்கள் பின் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஜிமெயில் ஐடி எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து அமேசான் கிஃப்ட் வவுச்சர் 500 அனுப்புகிறேன். நீங்கள் அதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கண்டினியூ சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. கமெண்ட் பண்ண ஸ்டோரி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம 1000 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கிவ் அவே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல்.